நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மை உணர்வதற்கு நம்மளுடைய கவனம் ரொம்ப அவசியம். நம்பிக்கைங்கிறதே இல்லாத ஒன்றை நம்ம நினைக்கிறோம். இருக்கிறத நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லாததான் நம்புறோம். வணக்கம் நண்பர்களே. இன்றைய இறையுடன் ஒன்று கூடல் நிகழ்வுக்கு வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறேன். அனைவருக்கும் நலமாக இருக்க வாழ்த்துகிறேன். விழிப்புணர்வு என்பது நம்ம மையத்தில் இருக்கிறத உறுதிப்படுத்துறது தான் விழிப்புணர்வு. விழிப்புணர்வோட ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய இயல்பான குணங்களோட நம்ம அதை அணுகிறோம் அப்படின்னு அர்த்தம். விழிப்புணர்வோடு செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் இறையோட உதவி நமக்கு கிடைக்கும். ஒரு மகிழ்ச்சி அதனுடைய முடிவா வந்து நமக்கு கிடைக்கும். நீண்ட நெடுகாலமா, அதாவது மனித குலம் வந்து நீண்ட காலமாவே மனதுக்கு அடிமையா இருக்கு. மனம்னா இந்த சமூக மனத்துக்கு அடிமையா இருக்கு. சமூகத்துல எப்படி வாழ்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை அமைச்சுக்கிறத ஒழிய தன்னுடைய இயல்பான குணங்களை மேம்படுத்துறது, அந்த விழிப்புணர்வோட முழுமையா இருக்கிறது, அதுல வந்து கவனிக்கிறது இல்லை. நம்முடைய புராண கதைகளையும் இதிகாசங்கள் மற்ற விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியுது மனித மனசுல எவ்வளவு கேடுகள் இருக்குது, எவ்வளவு வன்மம், கேடான உணர்வுகள் அவ்வளவு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதற்கு மாற்றா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, தனக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மை உணர்வு தான் அப்படிங்கிறத அவங்க சுட்டி காட்டுறாங்க. நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மை உணர்வதற்கு நம்மளுடைய கவனம் ரொம்ப அவசியம். நாம முறை எப்படி இருக்கோம், எந்த மாதிரி உணர்ச்சிகள் நம்மளை கட்டுப்படுத்துது என்பதை நம்ம விழிப்பா கவனிச்சு, அது நம்முடைய சொந்த சிந்தனை, சொந்த விருப்பம் விஷயமா, அல்லது மற்றவங்க நம்ம மேல திணிச்சு வச்சிருக்க விஷயமா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிச்சோம்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சின்ன குழந்தை பருவத்திலிருந்தே நம்ம மேல திணிக்கப்பட்டதுனால நமக்கு வித்தியாசம் தெரியறது இல்லை. நம்முடைய ஒழுக்கங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், இந்த நிறைய விஷயங்களை வந்து நம்ம பழகிட்டோம். பல நேரம் திரும்ப திரும்ப செய்கிறோம். சில விஷயங்களை நம்பி பழகிட்டோம். நம்பிக்கைங்கிறதே இல்லாத ஒன்றை நம்ம நினைக்கிறோம். இருக்கிறத நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லாததான் நம்புறோம். அந்த வார்த்தைகளை வந்து நம்ம எல்லாரும் இந்த மாதிரி விஷயங்கள்ல தவறா பயன்படுத்தி பழகிட்டதுனால சில நேரங்கள்ல நம்மளுடைய இயல்பை சுட்டி காட்டுறதுக்கு என்ன பயன்படுத்திருக்காங்கன்னா, நல்லொழுக்கம், நற்சிந்தனை, நன்னம்பிக்கை அப்படின்னு சில விஷயங்களை நல்ல சேர்த்திருக்காங்க. அதையும் பின்னாடி வந்து அவங்க சடங்காக்கிட்டாங்க இந்த அமைப்புகள். நல்ல நண்பர்களே, நம்ம வந்து கொஞ்சம் விழிப்பா இருப்போம். நம்மள எந்த விதமான உணர்ச்சிகளும் கட்டுப்படுத்த வேண்டாம். நம்ம உணர்வுகள் வந்து இயல்பான மென்மையான உணர்வுகள் வந்து நம்ம உணர்ச்சிகளை மேற்கொள்வோம். அந்த உணர்ச்சிகள், அதாவது உணர்ச்சிகள் இல்லாத மனுஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உணர்ச்சிகள் வந்து
கட்டுப்படுத்தப்பட்ட மையத்தை மீறிய செயல்கள். பிறரால கட்டுப்படுத்தப்பட்ட நம்ம மையத்தை மீறிய செயல்கள். அப்ப நம்ம அதுல விழிப்பா இருந்தோம்னா நம்ம மையத்திலிருந்து நம்முடைய இறை செயல்கள், நம்முடைய மறைவா நம்மகிட்ட இருக்கிற அந்த இறையாற்றலை பயன்படுத்தி நம்ம செய்யக்கூடிய செயல்கள் மிக அற்புதமாகவும் அழகாகவும் இருக்கும். பழகணும். இது வார்த்தைகள் சொல்றது எளிமையான விஷயம் தான். ஆனால் பழகும் போது இதை விட எளிமையானது தான். ஆனால் நம்ம அது செய்ய முயற்சி பண்றது இல்லை. ஏன்னா நம்ம நேரத்தை நிறைய தேவையில்லாத விஷயங்கள் திருடிடுது. நம்ம கையில் இருக்க செல்போன், நம்ம சுற்றி இருக்கவங்களுடைய மனசுல இருக்கிற தேவையில்லாத சிந்தனைகள், திரும்ப திரும்ப நம்ம தலையில ஒழிச்சுக்கிட்டு இருக்க சின்ன வயசுல இருந்து நம்ம மேல திணிக்கப்பட்ட அந்த காட்சிகள் நம்ம நேரத்தை நிறைய இதுக்காகத்தான் தியானம் பண்ணாங்க. அதாவது நம்ம இந்த கவனிக்கும் போது இந்த மேலோட்டமா இருக்கக்கூடிய அந்த தூசிகள்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியும். அதைத்தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இவ்வளவு நாளும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது நம்முடைய மையம் கிடையாது. அது வெளி சுற்றில் இருக்கக்கூடிய அழுக்குகள். அது மறைந்து போகும். அது அடுத்தடுத்து மாறி போகும். அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மையம் செயல்பட ஆரம்பிக்கும். நம்ம மையத்திலிருந்து செய்கிற அனைத்து செயல்களும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் சமாதானமாகவும் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கத்தக்கதாக இருக்கும். நல்லது நண்பர்களே, நம்ம இன்றைய இறை ஆற்றல் பகிர்வதை துவங்குவோம். மென்மையா இயல்பா கண்களை முடிக்குங்க. மனம் வாங்கிக்கிற கொடுக்கிற தன்மையில் இருக்கட்டும். துவங்கலாம். நன்றி நண்பர்களே. இறை ஆற்றல் பகிர்தலில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நமது மரபு வழி நல வாழ்வு மையத்தோட செயல்பாடுகள் அனைத்தையும் தொகுத்து நம்ம ஒரு வலைத்தளத்தை உருவாக்கியிருப்போம். www.ultrafasthealingalchemy அப்படிங்கிற பேர் .com அப்படிங்கிற பேர்ல அந்த வலைத்தளம் இருக்கு. அதில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய செய்திகள், காணொலிகள் மற்ற எல்லாமே அதில் இருக்கு. உங்களுடைய கருத்துக்களை அதை பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு சொல்லுங்க. நம்ம வலைத்தளத்தை மேம்படுத்துறதுக்கான வேலைகளை நீங்க செய்யணும். அதே மாதிரி அதை ஒரு மற்ற நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு அந்த வலைத்தள முகவரியை நீங்க அவங்களுக்கு கொடுங்க. புத்தாண்டுல நிறைய பேருக்கு இந்த விஷயங்களை கொண்டு போய் சேரும். நிறைய பேர் விழிப்புணர்வோடு இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை மிக மேம்பட்டதா இருக்கும். நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாம் விழிப்புணர்வோடு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு பாதுகாப்பும் நிம்மதியும் சமாதானமும் உறுதிப்படுத்தப்படும். நம்மளை சரியான பாதையில் அவங்களும் வழி நல்லது போய் சேரும். நன்மைகளை பகிர்ந்துக்கிறதுக்கு நம்ம அஞ்சக்கூடாது. இந்த சமூகம் அப்படித்தான் இருக்கு. நன்மைகளை மட்டும் வெளியே சொல்ல மாட்டாங்க. கேடான விஷயம்னா ஃபோன் போட்டு சொல்லுவாங்க. எல்லாரும் அதை நம்ம மேல திணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா விரக்தியான வாழ்க்கை தான், சூழல் தான். சரி, அவங்கள விடுங்க. நம்மளை மேம்படுத்திக்கிறோம். நமக்குள்ள இருக்க ஆற்றலை நம்ம கவனிப்போம். அதை மேம்படுத்தி நலமாக வாழ்வோம்.